நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேருவதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் Disney+ Hotstar. ஆக்ட்ரஸ் நயன்தாராவும் அண்ட் டைரக்டர் விக்னேஷ் சிவனும் ரெண்டு பேருமே அவங்களுடைய செகண்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரியை ஃபாரின்ல கொண்டாடி இருக்காங்க. அதோடைய வீடியோஸ் எல்லாமே சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா நயன்தாராவை செம்ம ஜாலியா உன்னை நான் தூக்க போறேன் அப்படின்னு சொல்லி கமலோட ஸ்டைல்ல, அதுக்கப்புறமா நிறைய இந்த சினிமாலெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, பயங்கரமா ஹைட்ல லிஃப்ட் பண்றது ஹீரோயினை, அதே மாதிரி தான் விக்னேஷ் சிவன் நயன்தாராவை லிஃப்ட் பண்ணியிருந்திருக்காரு. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ஃபன்னாகவும் இருந்துச்சு, அதே சமயத்துல ரொம்ப ரொம்ப லவபிளாவும் இருந்துச்சு. நயன் அண்ட் விக்கி பாத்தீங்கன்னா பல வருஷமா லவ் பண்ணி அதுக்கப்புறமா தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா. அவங்களுக்கு கல்யாணமாகி உயிரன் உலகம் அப்படின்னு 2 குழந்தைங்க இருக்காங்க. அண்ட் நேத்திக்கு அவங்களுடைய செகண்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரியுமே செலிப்ரேட் பண்ணியிருந்திருக்காங்க. அதை பத்தி என்ன ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா, என் லைஃப்ல ஒரு முக்கியமான டெசிஷனும் என் லைஃப்ல நடந்த ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான மூமெண்ட்டும் நீ என்னோட லைஃப்ல வந்ததுனால தான். நீ வந்ததுக்கு அப்புறமா உயிரன் உலகத்தோட நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னும், கடவுள் எப்பவுமே நம்மள இதே மாதிரி சந்தோஷமாகவும் நம்மளுடைய ஆம்பிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நம்ம பிளஸ்டாகவே இருக்கணும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் நீ என் கூடவே இருந்திருக்க, எல்லா விஷயங்களுமே நம்ம சேர்ந்தே ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கோம். அது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம இந்த பொசிஷனில் இருக்கிறதுக்கு காரணமே கன்சிஸ்டன்சியை என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு ஒரு அழகான விஷயத்தை தான் கன்வே பண்ணியிருந்திருக்காரு விக்னேஷ் சிவன். அது கூடவே நயன்தாரா விக்னேஷ் சிவன் வந்து தூக்கும் போது அப்படியே பயங்கரமா என்ஜாய் பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு ஹீரோயினாவே அவங்க ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். தன்னை வந்து விக்னேஷ் சிவன் தூக்க போறாரு அப்படின்ற விஷயம் நயன்தாராக்கு தெரிஞ்ச உடனே அவங்களுமே சின்னதா வார்ம் அப்லாம் பண்ணிக்கிறாங்க. அப்போ அவங்க வீடியோ எடுக்கிறவங்க கூட அசிஸ்டன்ஸ் வந்து, எதுக்காக நீங்க வார்ம் அப் பண்றீங்க, விக்னேஷ் சிவன் தானே உங்களை தூக்க போறாங்க அப்படின்னு சொன்னப்போ கூட, ஹே எங்களை பார்த்து ஃபன் பண்ணாத அப்படின்னு நயன்தாரா காட்டமா சொன்னது கூட செம்ம கியூட்டா இருந்துச்சுல்ல. அது மட்டும் கிடையாது, இப்போ நம்ம ஊர்ல சம்மர் அப்படின்றதுனால செலிபிரிட்டிஸ் எல்லாருமே இப்போ ஃபாரின்ல போய் இருக்கணும் அப்படின்னு தான் டிசைட் பண்ணி வெக்கேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வெதர்ல. அதனாலேயே விக்னேஷ் சிவன் நயன்தாரா ஃபாரின்ல இருக்கும்போது அவங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரியை கூட செலிப்ரேட் பண்ணிருந்திருக்காங்க. அந்த சமயத்துல நயன்தாராவுக்காக விக்னேஷ் சிவன் ஒரு பாடல் பாடி அழகா அவர் ட்ரம்ஸ் எல்லாம் பிளே பண்ணி நயன்தாராவுக்காக டெடிகேட் பண்ண வீடியோஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. அந்த இடத்துல பல பிளேசஸ் அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்திருக்காங்க. அட்வென்ச்சர் வேர்ல்டா இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஃப்ளோரல் எக்ஸிபிஷனா இருக்கட்டும், எல்லாமே பார்க்கறதுக்கு அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்துச்சு. அண்ட் ஏர்போர்ட்ல வந்து அவங்களுடைய கியூட்டான சன்ஸான உயிரன் உலகத்தை அவங்களுடைய அந்த ட்ரோலி பேக்ல அழகாக உட்கார வச்சுக்கிட்டு கொண்டு போகிற வீடியோஸுமே ரொம்ப ரொம்ப கியூட்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஆக்ட்ரஸ் நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் இதே மாதிரி எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா இடையில கூட ஒரு டாக்ஸ் வந்துருந்துச்சு, 2 பேருக்குமே டிவோர்ஸ் ஆக போகுது. நயன்தாரா வந்து விக்னேஷ் சிவனை வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க, அவங்க 2 பேருக்குள்ள இப்போ ஒரு குட் டேர்ம்ஸ் கிடையாது அப்படின்னு. ஆனால் அது எல்லாத்தையுமே ஒட்டச்சு எரிஞ்சு இப்போ மறுபடியுமே செம்மையா அவங்க 2 பேருமே வாழ்ந்து காட்டிட்டு தான் இருக்காங்க. ஸோ ரூமர்ஸ் எல்லாத்தையுமே தள்ளி வச்சுக்கிட்டு லெட் தம் பி அப்படின்னு தான் சொல்லிக்க முடியும். நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் இதே மாதிரி சந்தோஷமா எப்பவுமே இருக்கணும், இவங்க தான் எங்களுடைய ஃபேவரட் கப்பிள்பா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளைட்ஸோட நினைச்சிருங்க. உழைப்ப நம்புறவன் இன்னைக்கு என்னோட சன்னு வந்து ஒரு டைரக்டரா இருக்கிறாரு, என்னோட மருமக அவங்களும் ஒரு ஹீரோயினா இருக்காங்க. அதனால என்னோட உழைப்பை நம்பி எனக்கான டயத்துல யூஸ்ஃபுல்லா என்ன பண்ணணும், ஈவன் வீட்டுல கூட நான் அனாவசியமா தூக்க மாட்டேன். முதல்ல நான் ஒரு ஓப்பனா சொல்ற சீரியலே நான் பார்த்தது கிடையாது. சினிமாவே கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் கழிச்சுதான் பம்பாயின்னு ஒரு படத்துக்கு எங்க ஹஸ்பண்ட் கூட்டிட்டு போனாரு. ஏன்னா நானும் எங்க வீட்டுக்காரரும் ஹார்ட் ஒர்க் பண்றவங்க. கிடைக்கிற டயத்துல நான் போலீஸ் ஒர்க்குனாலே நாங்க கையெழுத்து போடணும், 24 மணி நேரமும் நான் அரசுக்கு கட்டுப்பட்டவள் அப்படின்னு கையெழுத்து போட்டாதான் நான் போலீஸ் வேலையே பார்க்க முடியும். என் வீட்டுக்காரர் டிஜிபிக்கு பிஏவா இருந்தார். அவரு 10 to 6 தான். 6 o'clock மேல அவர் சைட் பிசினஸ் பார்த்தாரு. 2 பேரும் சேர்ந்து உழைச்சு இன்னைக்கு ஒரு அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம். அதுல என்னோட சன்னு வந்து விக்னேஷ் டைரக்டர் வந்து அவன் படிக்கும் போதே நிறைய பேர் நிறைய நல்ல நல்ல ரேங்க் ப்ரொமோஷன்ல வந்து நல்ல பேர் எடுத்தான். அவன் பாக்குற டீச்சரு, இந்த பிரின்சிபால் எல்லாரும் உங்க மகன் உங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்டுங்க, ரொம்ப நல்லா பொறுப்பான அப்படின்னு எனக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லும் போது +2 9th 10th +1 படிக்கும் போதெல்லாம் சொல்லிட்டே வருவாங்க. காலேஜ் படிக்கும் போது பிரின்சிபால் கூப்பிட்டு கோல்டு அவார்டு கொடுக்கும் போது என்னை கூப்பிட்டு ரொம்ப நல்லா இவர் அச்சீவ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி என் சன்னு மேல பெருமையா சொன்னாங்க.
அந்த அளவுக்கு என் சன்னு என் டாக்டரும் லண்டன்ல வேலை செஞ்சாங்க. சன்னும் டாக்டரும் ஒரு அளவுக்கு அவ்வளவு பெருமையா இருக்கிறது காரணம் எங்களோட உழைப்பு தான். ஈவன் நான் இப்ப மருமகளா இருக்கேன், நயன்தாரா இருக்காங்க, எங்க வீட்டுல குக்கா இருக்காங்க. மொத்தம் 8 பேர் அந்த நயன்தாரா வீட்டுல வேலை பார்க்குறாங்க. 4 லேடிஸ் 4 ஜென்ஸ், கிளீனிங், குக்கிங், சர்வீஸ் பண்றது, அயன் பண்றது, எல்லாத்துக்கும் 8 பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, முதல்ல வேலைக்கு சேர்ந்த ஒரு அம்மா ரொம்ப கவலையா சோர்ந்து போய் இருப்பாங்க. நயன்தாரா என்னம்மா உங்களுக்கு என்ன 4 லட்சம் ரூபாய் கடை வச்சிருக்கேன், 4 லட்சத்தை அவங்க உடனே நான் தான் பாத்துக்கிட்டே இருந்தேன். உடனே 4 லட்சம் கொடுத்து உங்க கடனை அடைச்சிக்குவாங்க. அவங்க நடிகையா இருந்தது. ஆனா அந்த 4 லட்சம் கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லைங்களா? அது மாதிரி அந்த அம்மா அந்த அளவுக்கு உழைச்சிருக்காங்க. அவங்க 2 வருஷம் 3 வருஷம் அவங்க உழைச்சு அந்த வீட்டுல கஷ்டப்பட்டு அவங்க பார்த்ததுனால 4 லட்சம் கொடுத்தாங்க. அது போக அவங்க அம்மா நயன்தாரோட அம்மா வந்து கேரளால இருந்து வந்தாங்க. 3 வருஷம் அவங்க வேலை செஞ்சாங்க. வரும்போது யாருக்குமே தெரியாது, நாங்களும் எல்லாரும் உட்காந்துருக்கோம். அவங்க அம்மா வந்து அந்த வேலை பார்க்குற மாதிரி 2 தங்க வளையலே போட்டு விட்டாங்க. எதுக்காக? அவங்க கேமரா, வீடு பூரா கேமரா வச்சிருப்பாங்க. ஒரு காஃபி பால் கூட நயன்தாராட்ட கேட்காம குடிக்க மாட்டாங்க. அந்த பிளாட்ல எல்லாருமே அபார்ட்மெண்ட்ல கேமரா வச்சிருப்பாங்க. சாப்பிட பெர்மிஷன் கொடுத்தாதான் எடுத்து சாப்பிடுவாங்க. அது போக டபா டபாவா அவங்க கொடுத்து விடுறதெல்லாம் உண்டு. அதனால நம்பிக்கை வர மாதிரி நம்ம வேலைக்கு ஒரு இடத்துல இருந்தோம்னா நல்லது கெட்டது அவங்க பாத்துப்பாங்க. நீங்க சொல்லும்போது பெண் குழந்தைங்களை மட்டுமே சொல்லி வளர்க்கணும்னு சொல்றீங்க. பசங்க கிட்ட தான் மெயினா நம்ம சொல்லி வளர்க்கணும். பொண்ணுங்களுக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அது எப்பயும் சிம்பிள் சொல்லிட்டாரு. இல்ல பொதுவா அது நான் பாக்க எனக்கு இல்ல பொதுவாவே அது இல்ல ஆண் குழந்தைகளை வளர்க்கும் போது எங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க, டிஜிபி ஆபீஸ்ல இருந்தாங்க. நான் என்னோட எனக்கு ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. 6 வயசு 7 வயசு இருக்கும். எங்க பாப்பாவை என் டாக்டர் பேர் ஐஸ்வர்யா குப்பை கிடக்கு தொடப்ப எடுத்து போயிருக்கு அப்படின்னு. அப்புறம் போய் அம்மா மம்மிக்கு அதை போட்டா, டேடிக்கு இதை போட்டா. அப்ப எங்க சன் இப்படி உட்காந்துருப்பாரு, என் பக்கத்துலயே உட்காந்துருப்பாரு. இப்ப டைரக்டரா இருக்காருல்ல அவரு. அப்ப எங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாரு, வேலை சொல்லும் போது 2 பிள்ளைகளையும் சேர்த்து சொல்லணும், வேலை சொல்ல போதே சொல்லுவாரு. அதுக்கப்புறம் சொல்லுவாரு, நடவடிக்கைகள்லாம் புக்கை எடுக்கிறதுல இருந்து போறதுல இருந்து வர்றதுல இருந்து பெண் குழந்தைகளை பழகிறதுல இருந்து அவங்க அப்பா சொல்லுவாரு, தொடாம பேசணும், சகோதரத்தனமா பேசணும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். எங்க ஹஸ்பண்ட் சொல்லி கொடுத்தாரு. நானும் சொல்லி கொடுப்பேன். இப்படி தங்கச்சி பிள்ளைங்க, மாமா பிள்ளைங்க, அத்தை பிள்ளைங்கலாம் எப்படி இருக்கணும் 7 வயசுல இருந்தே நாங்களாம் சொல்லி கொடுத்தோம். இன்னைக்கு என் மகன் ரொம்ப நேர்மையானவன் அப்படின்ற ஒரு பட்சத்துலதான் இந்த ஹீரோயினே அவங்களை செலக்ட் பண்ணி அது 4 பேர் எங்க சண்டை மட்டும் நான் பெருமையா சொல்லல, நான் வளர்த்ததுனால நான் உதாரணத்துக்கு சொல்றேன். உங்களுக்குள்ள இருக்கிற அத்தனத்தை எவ்வளவோ பிள்ளைங்களாம் நல்ல பிள்ளைங்க, ராஜேஷ் இந்த இவங்க அம்மா அப்பாலாம் இப்படி வளர்த்திருப்பாங்க. இந்த ரத்தித்தோலைங்க நம்ம கண்ணுக்கு நேரம் இருக்க பிள்ளைங்க உத்தமமான பிள்ளைங்களா இருந்தா அதுக்கு காரணம் அவங்க அம்மா அப்பாவா தான் இருப்பாங்க. 7 வயசுல இருந்து 5 வயசுல இருந்து இதை தொடர்ந்து இதை தொடக்கூடாது, இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இது தப்பு, இது தவறு, இது தப்பு, இது ரைட் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களை நம்ம வளர்த்தா அது ஆட்டோமேட்டிக்கா போற இடத்துல கண்ணியத்தோட இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு இதையும் ஒரு பெண் எப்படி ட்ரெஸ் பண்ண. நீங்கள் 1 வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேருவதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ், உப்பு புளி காரம், அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ், நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் Disney+ Hotstar.